நாம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து ஒரு விஷயத்த கண்டிப்பா கேட்டிருப்போம். அது என்னன்னா, குரங்குல இருந்து தான் மனிதர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி. இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. சில நேரங்கள்ல இது உண்மைன்னு சொல்லி பலருமே நம்பியிருப்பீங்க. ஏன்னா சில நேரங்கள்ல அந்த குரங்கு பொம்மை என்ன வில்லன்னு ஜோக் மாதிரி தான் மனிதர்களோட ஒத்து போற மாதிரியே சில விஷயங்கள் குரங்குகள் கிட்டயும் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மையானது, சயின்டிபிக்கா இதுக்கான விளக்கம் என்ன, எது மித், இதெல்லாம் என்னன்னு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நாம எல்லாருமே நம்புற இந்த மனிதர்கள் நேரடியா குரங்கிலிருந்து தான் வந்தாங்கன்னு சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே தவறுன்னு சொல்லலாம். சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, மனிதர்களும் குரங்குகளும் ஒரே பழமையான முன்னோர்கள் இருந்தாங்க. அதனால தான் கொஞ்சம் சிமிலரா இருக்காங்க. அந்த இனங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 30 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னுக்கு வாழ்ந்தாங்க. பரிமாண வளர்ச்சின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே மெதுவா தான் நடந்துச்சு. மில்லியன் ஆண்டுகள் காலத்துல மனிதர்களோட உடல், மூளை, நடைப்பாங்குகள் இதெல்லாம் படிப்படியா மாறி அதுக்கப்புறமா தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுல முதல் நிலை தான் பாத்தீங்கன்னா பிரைமேட்ஸ்னு சொல்லப்படுது. இது பலவிதமான இனங்களை கொண்டிருந்துச்சு. லெமர்ஸ், குரங்குகள், அது மட்டும் இல்லாம பெரிய குரங்குகள், இதோட மனிதர்களோட ஆரம்ப முன்னோர்கள் இவங்க எல்லாமே இதுக்குள்ளதான் இருந்தாங்க. 7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கால சடன்சிஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஆரம்ப மனிதன் போல இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் வாழ்ந்திருக்கு. அந்த உயிரினத்தோட மூளை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதா இருந்திருக்கு. முகம் பார்த்தீங்கன்னா குரங்கு போல இருந்திருக்கு. ஆனா 2 கால்கள்ல நடக்கக்கூடியதா இருந்திருக்கு. இதுதான் 2 கால்ல நடக்கக்கூடிய ஆரம்பமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரோலோபிதிகஸ்னு சொல்லக்கூடிய உயிரினங்கள் 4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சரியான முறையில நேரா நடந்திருக்கிறதோட சில அடுக்குமுறையான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க நேரா நடந்தாலும் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாலுமே இவங்களோட மூளையுமே சின்னதாக தான் இருந்திருக்குது. சுமார் 400 சிசி வரை கட்டின்னு தான் இருந்திருக்கு. இதெல்லாம் தான் மனிதனோட பரிணாம வளர்ச்சியோட முதல் கட்டம்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் படிப்படியா மெதுவா இந்த மனிதர்கள் இப்ப இருக்கிற மனிதர்கள் மாதிரி மாறதுக்கு தேவையான பண்புகள் எல்லாம் உருவாக தொடங்கியிருக்கு. அடுத்த கட்டமா ஹோமோ வகைகள். இது 2.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னுக்கு வாழ்ந்த வகை உயிரினம்னு சொல்லலாம். இப்பல இருந்து 2.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹோமோ ஹெபிலிஸ்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனை போல உயிரினம் ஒன்று தோணிருக்கு. இந்த ஹோமோ ஹெபிலிஸ்னு பாத்தீங்கன்னா அவங்களோட மூளையோட அளவு சுமார் 600 700 சிசி அளவுக்கு இருந்திருக்கு. இவங்களோட மூளை வளர்ச்சி பார்த்தீங்கன்னா முன்கட்டங்கள்ல இருந்ததை விட ரொம்பவே அதிகமாக இருக்கு. இவங்க சின்ன சின்ன எளிய வடிவிலான கல்கருவிகள் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால இவங்களோட அறிவுத்திறனும் செயல்திறனும் கொஞ்சம் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. அதுக்கப்புறமா தோன்றியதான் ஹோமோ எரெக்டஸ்னு சொல்லப்படுது. இது சுமார் 1.9 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து வந்த இனம்னு சொல்லலாம். இந்த ஹோமோ எரெக்டஸ்ல முக்கியமான பண்புகள் என்னன்னா, இவங்க முழுமையா நேரா நடந்திருக்காங்க 2 கால்கள்ல. அது மட்டும் இல்லாம நீண்ட கால்கள், குறுகிய கைகள், மனிதனை போலவே ஒரு உடல் அமைப்பு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம முன்னாடி ஹோமோ ஹெபிலியஸ் யூஸ் பண்ண ஸ்டோன் டூல்ஸை விட இவங்களோட கல் கருவிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸ்டா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க தான் முதல் தடவையா ஃபயரை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஹோமோ எரெக்டஸ் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, ஆசியா, அது மட்டும் இல்லாம ஐரோப்பா முழுவதுமே பரவி இருந்தாங்க. இது பரிணாம வளர்ச்சியில ரொம்பவே முக்கியமான படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவங்களோட திறமைகள் தான் மனிதர்களுக்கு ஆரம்ப அடிப்படையா அமைஞ்சிச்சு. அடுத்த பரிணாம வளர்ச்சி கட்டம் பாத்தீங்கன்னா ஹோமோ செஃபியன்ஸ், அதாவது நம்மள சேர்ந்த நவீன மனிதர்கள். இந்த நவீன மனிதர்களோட மூளை பாத்தீங்கன்னா சுமார் 1300 1400 சிசி அளவுக்கு இருந்திருக்கு. இதனாலேயே ரொம்பவே அட்வான்ஸ்டான கருவிகள் எல்லாம் இவங்க பயன்படுத்தினாங்க இவங்களுக்கு முன்னே இருந்த இனத்தை பார்க்க. அதோட கலை, மொழி, அது மட்டும் இல்லாம சமூக வாழ்க்கை இதெல்லாமே இவங்க கூட வளர ஆரம்பிக்குது. சுமார் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கால இந்த நவீன மனிதர்கள் எல்லாம் தோன்றினாங்க. அங்கிருந்து மெதுவா உலகத்துல பல பகுதிகளுக்கு பரவினாங்கன்னு சொல்லலாம். நீண்டர்தால்ஸ்னு சொல்லக்கூடிய ஐரோப்பால வாழ்ந்த மனிதனை போலவே ஒரு உயிரினம் இருந்திருக்கு. சில நேரங்கள்ல இந்த ஹோமோ சப்பியன்ஸ் சொல்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட கலந்து கொண்டு வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம குரோம் மேக்னோன்னு சொல்லக்கூடிய ஐரோப்பியால தோன்றின நவீன மனிதர்களும் இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட மனித இனங்களோட மனிதர்களோட மூளை வளர்ச்சியும் கொஞ்சம் கொஞ்சமா வளர தொடங்குதுன்னு சொல்லலாம்.
ஸோ அதனாலே ரொம்ப அட்வான்ஸ்டான விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள முடியுமாவும் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு விஷயம் புரியுது. அது என்னன்னா, மனிதர்கள் நேரடியாக குரங்கிலிருந்து வரலை. ஆனால் மனிதர்களுக்கும் குரங்குகளுக்கும் பல மில்லியன் ஆண்டுகள் பழமையான ஒரு பொது முன்னோர்கள் இருந்தாங்க. ஸோ இதுதான் மனிதனோட பரிணாம வளர்ச்சியோட அறிவியல் விளக்கமாக இருக்குது. படிப்படியாக மெதுவாக மனிதன் உருவான பாதை இதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மனிதர்களும் குரங்குகளும் ஒரே பழமையான முன்னோர்களை தான் ஷேர் பண்ணி வந்திருக்காங்க. ஆனால் மனிதர்கள் நேரடியாக குரங்கிலிருந்து வரல. பரிணாம வளர்ச்சி மெதுவாக நடந்துச்சு. அதனாலே பல பில்லியன் ஆண்டுகள் காலமாக நடந்து வந்த ஒரு கடுமையான செயல்முறையாக இது இருக்குது. மூல வளர்ச்சி, நேராக நடக்கிற என் கருவிகளோட பயன்பாடு, சமூக திறன், இந்த மாற்றங்கள் எல்லாம் படிப்படியாக தான் நிகழ்ந்திருக்கு. நவீன மனிதனான ஹோமோ செப்பியன்ஸ் மூலம் தான் சமூக அமைப்புகள், மொழி, கலை இதெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ பரிணாம வளர்ச்சி ஒரு அதிசயம்னு சொல்லலாம். சின்ன மாற்றங்கள் மட்டுமே பல மில்லியன் ஆண்டுகளாக நிகழ்ந்திருக்கு. ஸோ அதுதான் இன்னைக்கான மனிதனை உருவாக்குறதுக்கு வழிவகுத்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் உருவானவங்க கிடையாது. பல மில்லியன் ஆண்டு காலமாக மெதுவாக நடந்த பரிணாம வளர்ச்சியோட முடிவாக தான் இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் இருக்காங்க. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கின ஒரு சின்ன மாற்றம் தான் இன்னைக்கு நம்மளை மனிதனாக மாற்றியிருக்கு. அதனாலேயே இனிமே மனிதன் குரங்குல இருந்து தான் வந்தானான்னு யாராவது கேட்டால் உங்களுக்கு தெளிவாக பதில் சொல்ல முடியுமா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.